ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த ராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வார இறுதியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முக்கிய உடன்பாட்டு புள்ளிகள் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். President Trump announced a 5-day delay on planned military strikes against Iranian power plants, citing major points of agreement after weekend back-channel talks. சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் கூறிய கருத்துக்களுக்கு மத்தியில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வாஷிங்டனுடன் எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. இது எரிசக்தி விலைகளை குறைக்கும் தந்திரம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. Despite Trump's claims of a potential deal, the Iranian Foreign Ministry officially denied any direct dialogue with Washington, labeling the claims a tactic to lower energy prices. ஹோர்முஸ் நீரிணையில் குறைந்தது ஒரு டஜன் ஈரானிய கன்னிவெடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்காலிக அமைதி நிலவினாலும் கடல்வழி போக்குவரத்துக்கு அதிக ஆபத்து தொடர்கிறது. U.S. officials confirmed that at least a dozen Iranian mines have been detected in the Strait of Hormuz, maintaining a high risk to maritime traffic despite the diplomatic reprieve. அமெரிக்கா தனது தாக்குதலை நிறுத்தியிருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மீது குறிப்பிடத்தக்க வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் பரவலான மின்வெட்டுகள் ஏற்பட்டன. போராளி குழுக்களை வழிநடத்த பயன்படுத்தப்பட்ட இடங்கள் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. While the U.S. paused its offensive, Israel launched significant airstrikes targeting Tehran, causing widespread blackouts and striking sites allegedly used to direct militia forces. நியூயார்க்கின் லாகார்டியா விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் ஓடுபாதையில் தீயணைப்பு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விமானி மற்றும் இணை விமானி உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். An Air Canada Express jet collided with a fire truck on a runway at New York's LaGuardia Airport late Sunday, killing the pilot and co-pilot and injuring dozens. பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் போர் இந்தியாவின் எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக பாதைகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத சவால்களை ஏற்படுத்துவதாக எச்சரித்தார். Prime Minister Narendra Modi addressed Parliament, warning that the Iran war poses unprecedented challenges to India's energy supply and trade routes. மேற்கு ஆசியாவின் கொந்தளிப்பை இந்தியா தாங்கிக் கொள்ளும் என்று பிரதமர் மோடி மக்களவையில் உறுதியளித்தார். 53 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எண்ணெய் கையிருப்பு உள்ளதாகவும் உறுதிப்படுத்தினார். In a Lok Sabha speech, Prime Minister Modi assured that India can withstand the West Asia turmoil, confirming strategic reserves of over 53 lakh metric tons of oil. மேற்கு ஆசிய பதற்றங்கள் 4வது வாரமாக நீடிப்பதால் இந்திய பங்கு சந்தைகள் சரிந்தன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 94 என்ற புதிய வீழ்ச்சியை எட்டியது. Sensex crashes 2.5%, rupee hits record low. Indian markets plummeted, and the rupee breached 94 against the USD due to escalating West Asia tensions entering their 4th week. ஈரான் மோதலில் தற்காலிக நிறுத்தம் குறித்த ட்ரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து உலக பங்குச் சந்தைகள் உயர்ந்தன. கச்சா எண்ணெய் விலையும் குறைந்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $100 கீழே சென்றது. Global stock markets surged and oil prices dropped. Brent crude fell below $100, following Trump's announcement of a pause in the Iran conflict. 1970களின் எண்ணெய் நெருக்கடிகளை விட ஈரான் போர் உலகப் பொருளாதாரத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் IEA தலைவர் எச்சரித்துள்ளார். The head of the International Energy Agency, IEA, warned that the Iran war is a bigger threat to the global economy than both 1970s oil shocks combined. வரவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான NDA தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. பாஜக 27 தொகுதிகளிலும் அதிமுக 178 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. The NDA finalized its seat-sharing agreement for the upcoming Tamil Nadu Assembly elections, with the BJP set to contest 27 seats and the AIADMK 178. செய்திகள் மூலமாக தொடர்ந்து ஆங்கிலம் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். Like, share and subscribe to this channel to continue learning English through news.